சுவிஸ் தமிழ் டிவியின் ஊடக அனுசரணையில் சுவிஸ் ஏகேஎம் ஏசியன் ஃபுட், ஏகேஎம் ரெஸ்டாரண்ட் மற்றும் தாயகத்தின் வன்னியன் ப்ராடக்ட்ஸின் பேராதரவில் சுவிஸ் மண்ணில் மீண்டும் திரைக்களம் காண்கிறது மூச்சடங்கா இரவுகள். தென்னிந்திய சினிமாவுக்கே சவால் விடும் அளவிற்கான திரைக்கதைக்களம், எதிர்பாராத திருப்புமுனைகள், உலக தமிழ் மக்கள் மனம் வென்ற ஈழத்தமிழர்களின் தனித்துவ படைப்பு. எதிர்வரும் 22ஆம் தேதி பெர்ன் மாநில ABC திரையரங்கில் திரையிடப்படுகிறது. காண தவறாதீர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு 0451471408. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக விற்பனையுள்ள மருந்துகளுக்கு விலை குறைப்பு திட்டம். யோடலிங் பாடத்தை பல்கலைக்கழக படிப்பாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை. அழகல்லாத காய்கறிகளுக்கும் புதிய சந்தை. மிக்ரோஸின் சேவ் ஃபுட் முயற்சி. வார்ட் கண்டோனில் இடம்பெற்ற மோதலுக்கு பின்னர் 80 வயதான முதியவர் உயிரிழப்பு. ஜெனிவா கண்டோனில் கிரான்ஸ் லான்சியில் கொள்ளை முயற்சி. 2 பெண்கள் கைது. ஜெனிவா ஷாட்டல் கண்டோன்களின் குறைந்தபட்ச ஊதிய சட்டங்களுக்கு தற்காலிக நிவாரணம். விண்டத்தூர் ரயில் நிலையத்தில் தடம் புரண்ட ரயில். சூரிச் பிராந்தியத்தில் போக்குவரத்து பாதிப்பு. யுக்ரைனுக்கு 35 மில்லியன் பிராங்க் உதவி. காரிட்டாஸ் அறிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் 2 வாரங்களில் பெற்றுத் தருகிறோம். அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GmbH. சுவிஸில் 1.09 வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும். சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு 078 920 58 58. சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும். ஆம், SMTS ஜுவல்லரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டிழுப்பு. ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல, ஸ்டைலையே மாற்றுங்கள். சுகாதார காப்பீட்டு செலவுகளை குறைத்து பொதுமக்களுக்கு மலிவான மருந்துகளை வழங்கும் நோக்கில் அதிக விற்பனை உள்ள சில முக்கிய மருந்துகளின் விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக பெடரல் கவுன்சில் மற்றும் பார்லிமெண்ட் இணைந்து புதிய திருத்தங்களை முன்வைத்தன. ஆண்டுக்கு சுமார் 350 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை சேமிப்பது இந்த நடவடிக்கையின் முக்கிய இலக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திட்டத்தின்படி ஆண்டு விற்பனை 15 மில்லியன் பிராங்குகளை மீறும் சுமார் 80 முதல் 100 வரையிலான மருந்துகளுக்கு அளவுக்கேற்ற தள்ளுபடி முறைகள் அமல்படுத்தப்பட உள்ளன. அதிக அளவில் விற்பனையாகும் புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள், உடல் எடை குறைக்கும் மருந்துகள் மற்றும் மூட்டுவலி, ருமாட்டிசம் போன்ற நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் இதில் அடங்கும் என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார சுமையை ஏற்படுத்தி வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு சீர்திருத்தங்களை பரிசீலித்து வருகிறது. அதில் முக்கியமானதாக இந்த மருந்து விலை குறைப்பு முயற்சி பார்க்கப்படுகிறது. அதிக லாபம் தரும் மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கு மொத்த கொள்முதல் அடிப்படையில் விலை தள்ளுபடி வழங்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய சட்ட திருத்தங்களுக்கு ஆலோசனை பெறும் செயல்முறை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், காப்பீட்டு அமைப்புகள் மற்றும் சுகாதாரத்துறையை சேர்ந்த பல தரப்பினரின் கருத்துக்கள் பெறப்பட்ட பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் மருந்து செலவில் கணிசமான குறைப்பு ஏற்பட்டு காப்பீட்டு கட்டண உயர்வை கட்டுப்படுத்த உதவும் என அரசு நம்புகிறது. அதே நேரத்தில் மருந்து நிறுவனங்கள் மீது ஏற்படும் தாக்கம் மற்றும் புதிய மருந்து ஆராய்ச்சிகளில் முதலீடு குறையும் அபாயம் குறித்த விவாதங்களும் எழுந்துள்ளன. மொத்தத்தில் பொதுமக்களின் சுகாதார செலவை குறைக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை சுவிட்சர்லாந்தின் சுகாதார கொள்கையில் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆலோசனை செயல்முறை நிறைவடைந்த பிறகு இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2025ஆம் ஆண்டு மொத்தம் 1,65,386 வெளிநாட்டு குடியேறிகள் நுழைந்துள்ளதாக கூட்டாட்சி அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 5,221 பேரால் குறைந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக குடியேற்றம் அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ள நிலையில் இந்த குறைவானது கவனிக்கத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது. புதியதாக குடியேறியவர்களில் சுமார் 4/3 பேர் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அல்லது யூரோப்பியன் யூனியன் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் EFTA நாடுகளோடு உள்ள இருதரப்பு உடன்படிக்கைகளின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பது இதற்கான முக்கிய காரணமாகும். குடியேறியவர்களில் பாதிக்கு மேற்பட்டோர் நீண்டகால வேலை வாய்ப்பை நோக்கமாக கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளனர். இது அந்த நாட்டின் தொழிலாளர் சந்தையில் வெளிநாட்டு பணியாளர்கள் தொடர்ந்து தேவைப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. மிதமான பொருளாதார வளர்ச்சி நிலவியிருந்தாலும் கடந்த ஆண்டிலும் வெளிநாட்டு குடியேற்றம் சுவிட்சர்லாந்தின் தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செய்தது என்று கூட்டாட்சி அரசு குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் 2025ஆம் ஆண்டு 82,659 பேர் சுவிட்சர்லாந்தை விட்டு
வெளியேறியுள்ளனர். இது முந்தைய ஆண்டை விட 4.8% அதிகரிப்பாகும். இதன் விளைவாக நிரந்தர வெளிநாட்டு குடியிருப்பாளர் மக்கள் தொகையின் நிகர குடியேற்றம் 8717 பேரால் குறைந்து 74,675 பதிவானது. குடும்ப ஒன்றிணைப்பு திட்டத்தின் கீழ் சுவிட்சர்லாந்து வந்தவர்கள் மொத்த குடியேற்றத்தின் 25.5% இருந்தனர். இது கடந்த ஆண்டை விட 0.6% குறைவு. குடும்ப ஒன்றிணைப்பின் கீழ் வந்தவர்களில் 15.4% பேர் சுவிஸ் குடிமக்களின் குடும்பத்தினர் என அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. 2025 ஆண்டின் இறுதியில் EFTA மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 16,13,486 பேர் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக வசித்து வந்துள்ளனர். இதில் இத்தாலியர்கள் 3,50,958 பேரோடு மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகமாக திகழ்கின்றனர். அவர்களைத் தொடர்ந்து ஜெர்மனியர்கள் 3,38,584 பேர், போர்த்துகீசியர்கள் 2,64,341 பேர் மற்றும் பிரெஞ்சு நாட்டினர்கள் 1,81,501 பேர் என பதிவானது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை அமைப்பில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். குறிப்பாக சுகாதாரம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவசியமானவர்களாக இருக்கின்றனர். அதே நேரத்தில் குடியேற்ற அளவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அரசியல் அழுத்தங்களும் தொடர்கின்றன. 2025 ஆண்டின் இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார தேவைகளுக்கும் குடியேற்ற கொள்கைக்கும் இடையிலான சமநிலையை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகின்றன. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் திருநங்கை மற்றும் நான் பைனரி நபர்களுக்காக தனிப்பட்ட முறையில் நடத்தப்படும் நீச்சல் பயிற்சி வகுப்புகள் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் வலதுசாரி கட்சியான சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி சூரிச் கிளை நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் நகராட்சி நிர்வாகம் இந்த முயற்சியை வலுவாக பாதுகாத்துள்ளது. சூரிச் நகராட்சி கவுன்சில் வெளியிட்ட விளக்கத்தின்படி ஒரு உள்ளூர் பள்ளியின் நீச்சல் குளத்தில் குறிப்பிட்ட நேரங்களில் இந்த சிறப்பு அணுகல் வழங்கப்படுகிறது. இது தங்களை ஒரே பாலினத்தோடு மாத்திரம் அடையாளப்படுத்திக் கொள்ளாதவர்கள் அல்லது பிறக்கும் போது வழங்கப்பட்ட பாலின அடையாளத்தோடு தங்கள் தற்போதைய அடையாளம் பொருந்தாதவர்கள் ஆகியோருக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது என கவுன்சில் தெரிவித்தது. இந்த திட்டமானது சமத்துவம் மற்றும் சமூக உட்பிரவேசத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாக நகராட்சி கூறுகிறது. குறிப்பாக பாலின அடையாளம் தொடர்பான சமூக அழுத்தங்கள் காரணமாக பொதுவான நீச்சல் குளங்களில் சிரமம் அனுபவிக்கும் நபர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய சூழலை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். அதே நேரத்தில் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்பவர்கள் உண்மையில் நான் பைனரி அல்லது திருநங்கை நபர்களாக என்பதை தனியாக சரிபார்க்கப்படுவதில்லை. அவ்வாறு விசாரிப்பது என்பது அவர்களின் தனியுரிமையை மீறும் செயலாகும் என்று நகராட்சி கவுன்சில் விளக்க பாலின அடையாளம் என்பது தனிப்பட்ட உரிமையின் அடிப்படையில் நம்பிக்கை முறையை பின்பற்றப்படுகிறது. இதனிடையில் SVP கட்சி இந்த திட்டம் பொது பயன்பாட்டு வசதிகளில் தேவையற்ற பிரிவினை ஏற்படுத்துகிறது என்றும் வரி பணத்தில் நடத்தப்படும் பள்ளி வளாகங்களில் இத்தகைய தனிப்பட்ட அணுகல் நடவடிக்கை சரியானதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் மேலும் அரசியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சூரிச் SVP அறிவித்தது. சுவிட்சர்லாந்தில் பாலின அடையாளம் மற்றும் LGBTQ+ உரிமைகள் தொடர்பான விவாதங்கள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரிக்கின்றன. குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் சமூக உட்பிரவேசத்தை வலுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல சில அரசியல் வட்டாரங்களில் இருந்து எதிர்ப்பும் எழுகின்றன. சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய இசை வடிவமான யோடலிங் கலைக்கு கல்வித்துறையில் உயர்ந்த அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை சூரிச் கண்டோன் அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வலதுசாரி கட்சியான சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி சார்பில் செயற்படும் கண்டோன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்டெஃபன் பாஸ்லர் யோடலிங்கை பட்டப்படிப்பு அளவில் கற்பிக்கும் பல்கலைக்கழக பாடமாக உருவாக்க வேண்டும் என்ற தீர்மான முன்மொழிவை தாக்கல் செய்துள்ளார். யோடலிங் கலைஞராகவும் செயற்பட்டு வரும் ஸ்டெஃபான் பாஸ்லர் இந்த இசை வடிவம் சுவிஸ் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருப்பதால் அதற்கு கல்வி அமைப்பில் உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் உருவான இந்த குரல் இசைமுறை தலைமுறைகள் கடந்து பரம்பரையாக பரவிய கலாசார சொத்தாக கருதப்படுகிறது. இந்த முயற்சியின் மூலம் சூரிச் லுசர்ன் நகரத்தின் எடுத்துக்காட்டு பின்பற்றும் வாய்ப்பு உள்ளது. லுசர்ன் நகரில் உள்ள உள்ளூர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் 2018 ஆண்டு முதல் யோடலிங் பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது. அங்கு இசை மற்றும் பாரம்பரிய கலைகளின் பகுதியாக இது கற்பிக்கப்படுகிறது. சூரிச் கண்டோன் பாராளுமன்றம் இந்த முன்மொழிவை திங்கட்கிழமை விவாதிக்க உள்ளது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படின் யோடலிங் கலைக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். அதேபோல சிலர் இதை கல்வி வளங்களை பயன்படுத்துவதில் முன்னுரிமை தொடர்பான கேள்விகளை எழுப்புகின்றனர். சுவிட்சர்லாந்தில் பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதும் இளைய தலைமுறைக்கு பரப்புவதும் முக்கிய கலாசார கொள்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் யோடலிங் பாடத்தை பல்கலைக்கழக மட்டத்துக்கு உயர்த்தும் முயற்சி சுவிஸ் கலாசார மரபை கல்வி அமைப்போடு இணைக்கும் புதிய கட்டமாக அமையுமா என்பது குறித்து அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் ஆர்வம் அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் சங்கிலியான மிக்ரோஸ் உணவு வீணாவதை தடுக்கும் நோக்கில் புதிய முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது. சேவ் ஃபுட் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள இந்த புதிய தயாரிப்பு வரிசையில் தோற்றத்தில் சீரற்றதாக இருக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளன. வழக்கமாக சந்தையில் விற்பனைக்கு பொருத்தமற்றவை என கருதி தூக்கி எறியப்படும் பொருட்களை மீட்கும் நோக்கத்தோடு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இது உருளைக்கிழங்குகளுக்கு மாத்திரமே வரம்புபடுத்தப்பட்டுள்ள நிலையில் வரும் மாதங்களில் இதை பிற பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டது. வடிவத்தில் ஒற்றுமையின்மை, சிறிய அளவு அல்லது வானிலை
வானிலை பாதிப்பு காரணமாக வெளிப்புற தோற்றத்தில் மாறுபாடு இருக்கலாம், ஆனால் இவற்றின் ஊட்டச்சத்து தரத்தில் எந்த குறையும் இல்லை என்று மிக்ரோஸ் நிறுவனம் தெரிவித்தது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தரமான உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் பெறுவதோடு உணவு கழிவை குறைக்கும் முயற்சியிலும் பங்கெடுக்க முடியும். சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான தொன் உணவுப் பொருட்கள் வீணாகின்றன என்பது அதிகாரப்பூர்வ மதிப்பீடுகள் காட்டுகின்றன. குறிப்பாக விவசாய நிலங்களில் உற்பத்தியாகும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சந்தை தரநிலைகளுக்கு ஒவ்வாததால் விற்பனைக்கு வராமல் போகும் நிலை உள்ளது. இந்த பிரச்சனையை தீர்க்க சில்லறை வணிக நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. மிக்ரோஸின் சேவ் ஃபுட் திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்துணை வளர்ச்சி நோக்கங்களோடு இணைந்ததாக பார்க்கப்படுகிறது. குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொருளாதார சுமையை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உணவின் தோற்றத்தை விட அதன் தரமும் ஊட்டச்சத்து முக்கியம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த முயற்சி சுவிட்சர்லாந்தில் உணவு வீணாவதை குறைக்கும் முயற்சிக்கு புதிய ஊக்கமாக அமையும் எனவும் மதிப்பிடப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 07659 சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம். ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரிச். சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் இடம்பெற்ற மோதலுக்கு பின் 80 வயதான ஒரு சமூக பணியாளர் மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கண்டோன்ஸ் போலீஸ் ஆய்வான் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிறன்று மாலை சென்ட் சர்க் பகுதியில் உள்ள ஒரு சாலையில் அந்த முதியவர் மயக்க நிலையிலேயே கிடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் உடல் மோதலாக மாறியதாகவும் அதில் பாதிக்கப்பட்ட நபர் பலமுறை கைக்குத்துகளை எதிர்கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதன் பின் அவர் மயங்கி தரையில் விழுந்துள்ளார். அவர் உடனடியாக போர்ட் மாநில பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவரின் உடல்நிலை ஏற்கனவே கவலைக்கிடமாக இருந்ததாக போலீஸ் குறிப்பிட்டுள்ளது. சம்பவத்தின் பின் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் வியாழக்கிழமை அவர் உயிரிழந்தார். இறப்பின் துல்லியமான காரணத்தை உறுதிப்படுத்த நீதி மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணை தொடர்கிறது. இருவருக்கு இடையிலான தகராறு வாகன நிறுத்துமிடத்தை சுற்றி ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் சாதாரணமாக தோன்றும் விவாதம் எவ்வாறு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் வேதனையான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பொதுவாக குற்றச்செயல்கள் குறைந்த அளவில் இருப்பினும் சமீப காலங்களில் தனிநபர் மோதல்கள் தொடர்பான சம்பவங்கள் குறித்து சமூகத்தில் கவலை எழுந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் முழுமையாக விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச் பிராந்தியத்தில் முக்கிய போக்குவரத்து மையமாக விளங்கும் விண்டத்தூர் ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தால் குறிப்பாக சூரிச் எஸ்-பான் வலையமைப்பில் இயங்கும் S7 மற்றும் S19 பாதைகளில் குறிப்பிடத்தக்க சேவை குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளன. SBB வெளியிட்ட தடங்கள் அறிவிப்பின்படி சேவை தடைகள் பல மணி நேரங்கள் நீடித்ததாக தெரிவித்துள்ளது. இதனால் தினசரி பணிப்பயணிகள் தாமதம், வழிமாற்றம் அல்லது சில சேவைகள் ரத்து செய்யப்படுதல் போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. தடம் புரண்டதற்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை. இந்த சம்பவத்தில் யாராவது காயமடைந்தார்களா என்ற தகவலும் தொடக்கத்தில் வெளியாகவில்லை. சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. விண்டத்தூர் ரயில் நிலையம் சூரிச், துர்கா மற்றும் கிழக்கு சுவிட்சர்லாந்து இணைக்கும் முக்கிய இணைப்பு புள்ளியாகும். குறிப்பாக மாலை நேர பணி நிறைவு நேரங்களில் இங்கு ஏதேனும் தடங்கள் ஏற்படின் அதன் தாக்கம் முழு பிராந்திய போக்குவரத்திலும் விரைவாக பிரதிபலிக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்படுகின்றனர். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்கும் முன் ஆன்லைன் நேர அட்டவணை அல்லது SBB செயலியை பயன்படுத்தி சமீபத்திய தகவல்களை சரிபார்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கூடுதல் பயண நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலைமை சீராகும் வரை SBB தொடர்ந்து தகவல் புதுப்பிப்புகளை வெளியிட்டு வருகிறது. ஜெனீவா கண்டோனில் உள்ள கிராண்ட் லான்சி பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வீடு புகுந்து திருடும் முயற்சியை தொடர்ந்து 2 பெண்கள் கைதாகியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை எழுப்பியுள்ளது. போலீஸ் தகவலின்படி பிற்பகல் 3:30 மணிக்கு முன்பாக ஷமான் டு லாத்ரே என்ற சாலையில் திருட்டு நடந்து கொண்டிருப்பதாக அண்டை வீட்டாரிடமிருந்து அவசர அழைப்பு கிடைத்தது. உடனடியாக பல போலீஸ் ரோந்து குழுக்கள் போலீஸ் நாய்கள் உதவியோடு சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன. சம்பவ இடத்திலிருந்து ஒரு கார் வேகமாக தப்பிச் செல்ல முயன்றதை அதிகாரிகள் கவனித்தனர். அதைத் தொடர்ந்து துரத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தப்பிச் செல்ல முயன்ற அந்த வாகனம் ஒரு கார் நிறுத்தும் நுழைந்த போது தப்பிக்க முயற்சித்த போது போலீஸ் வாகனத்துடன் மோதியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பின்னர் அவென்யூ யூஜின் லான்ஸ் பகுதியில் அந்த 2 சந்தேக நபர்கள் கைதாகினர். சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த கொள்ளை முயற்சியின் பின்னணி மற்றும் தொடர்புடைய பிற விவரங்கள் குறித்து விசாரணை தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தில் பொதுவாக குற்றச்செயல்கள் குறைந்த அளவில் இருந்தாலும் வீடு புகுந்து திருடும் சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றனர்.
சுவிட்சர்லாந்தில் ஜெனீவா மற்றும் நொஷாட்டல் கண்டோன்களில் அமலில் உள்ள குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள் கூட்டாட்சி சட்டங்களுடன் முரண்பட வாய்ப்பு இருப்பதாக எழுந்திருந்த விவாதத்துக்கு இடையில் தற்காலிக நிவாரணம் பெற்றுள்ளன. இந்த இரண்டு கண்டோன்களிலும் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச மணி நேர ஊதியத்தை ரத்து செய்ய வேண்டிய சூழல் உருவாகுமா என்ற கேள்வி கடந்த மாதங்களில் தீவிரமாக பேசப்பட்டது. சட்டப்படி நாடு முழுவதும் அமலில் இருக்கும் கூட்டு வேலை ஒப்பந்தங்கள், அதாவது தேசிய அளவிலான கூட்டு வேலை ஒப்பந்தங்கள், கண்டோன் நிர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக இருந்தாலும் அவை முன்னுரிமை பெற வேண்டும் என்பதாக விதி கூறுகிறது. இதனால் ஜெனீவா மற்றும் நொஷாட்டல் கண்டோன்களின் சட்டங்கள் சட்ட ரீதியாக சவாலுக்குள்ளாகியிருந்தன. ஆனால் கூட்டாட்சி பாராளுமன்றத்தின் மேல் சபை குழு ஏற்கனவே அமலில் உள்ள இந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டங்கள் தொடர வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது. இந்த பரிந்துரை நடைமுறைக்கு வருமாயின் தற்போது அமலில் இருக்கும் ஊதிய நிலைகள் மாற்றமின்றி நீடிக்கும். 2026 ஆண்டில் ஜெனீவா கண்டோனில் குறைந்தபட்ச மணி நேர ஊதியம் 24.59 சுவிஸ் பிராங்குகளாகவும் நொஷாட்டல் கண்டோனில் 21.35 பிராங்குகளாகவும் உயரவுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தேசிய அளவில் ஒரே மாதிரியான குறைந்தபட்ச ஊதியம் இல்லாத நிலையில் சில கண்டோன்கள் தங்கள் சொந்த சட்டங்களின் மூலம் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பை வழங்கி வருகின்றன. குறிப்பாக வாழ்வாதார செலவு அதிகமாக உள்ள ஜெனீவா போன்ற நகர்ப்புறங்களில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் தொழிலாளர்களுக்கு முக்கிய ஆதரவாக கருதப்படுகிறது. அதேவேளை தொழில் அதிபர்கள் சிலர் அதிக ஊதிய சுமை போட்டித்திறனை பாதிக்கக்கூடும் என்ற கவலை வெளியிடுகின்றனர். இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்தில் கூட்டாட்சி அதிகாரம் மற்றும் கண்டோன் தன்னாட்சிக்கு இடையிலான சமநிலையை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் வரை ஜெனீவா மற்றும் நொஷாட்டல் கண்டோன்களின் குறைந்தபட்ச ஊதிய அமைப்பு தொடரும் என்பதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தற்காலிக நிச்சயத்தன்மை கிடைத்துள்ளது. யுக்ரைன் போரின் தொடக்கத்திலிருந்து இதுவரை 35 பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை திரட்டி மனிதாபிமான உதவியாக வழங்கியுள்ளதாக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சமூக சேவை அமைப்பான கரிட்டாஸ் சுவிட்சர்லாந்து தெரிவித்தது. தனது சமீபத்திய அறிக்கை வெளியிடும் போது போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி அளிக்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அமைப்பு கூறியுள்ளது. கீவ் நகரில் பணியாற்றும் தங்களது பணியாளர்கள் கடுமையான சூழலை எதிர்கொள்கிறார்கள் என கரிட்டாஸ் விளக்கியுள்ளது. அலுவலகங்களில் வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்படுவதோடு மின்சார தடைகள் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்றன. தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் அடிப்படை வசதிகளில் ஏற்பட்ட மனிதாபிமான படிகளை சிரமமாக்கி வருவதாக அமைப்பு மேலும் தெரிவித்தது. 2025 ஆண்டில் யுக்ரைனில் பொதுமக்கள் உயிரிழப்பு 31% அதிகரித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. கடந்த ஆண்டு மாத்திரம் 2500 பேர் உயிரிழந்ததோடு 12000 பேர் காயமடைந்தனர். இது போரின் தாக்கம் இன்னும் குறையாததையும் நிலைமை தொடர்ந்து மோசமடைவதையும் வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டில் 12.7 மில்லியன் மக்கள், அதாவது யுக்ரைனில் 1/3 மனிதாபிமான உதவிக்காக தேவைப்படுவார்கள் என கரிட்டாஸ் மதிப்பிட்டுள்ளது. உணவு, குடிநீர், மருத்துவ உதவி, தற்காலிக தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகள் இன்னும் பல பகுதிகளில் கடுமையாக தேவைப்படுகின்றன. அமைப்பு அவசர உதவிகளை மாத்திரமல்லாமல் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும் நீண்டகால தன்னிறைவு ஏற்படுத்தவும் திட்டங்களை இணைத்து செயற்படுத்துகிறது. சிறு தொழில்களை மீள நிறுவுதல், விவசாய ஆதரவு, மனநல சேவைகள் மற்றும் சமூக மறுசீரமைப்பு போன்ற திட்டங்கள் மூலம் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலையான ஆதரவை வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. யுக்ரைன் போர் ஐரோப்பிய கண்டத்தின் மனிதாபிமான சூழ்நிலையை பெரிதும் பாதித்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளின் தொண்டு அமைப்புகள் தொடர்ந்து உதவி வழங்குகின்றன. கரிட்டாஸ் வெளியிட்ட இந்த புதிய கணக்கெடுப்பு போரின் நீடித்த தாக்கத்தையும் சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தையும் மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.